இறைவாவும் இல்லிடத்தில் தங்கிட தகுதியுள்ளோர், தங்கிட தகுதியுள்ளோர். இறைவாவும் இல்லிடத்தில் தங்கிட தகுதியுள்ளோர், தங்கிட தகுதியுள்ளோர். இறைவாவும் இல்லிடத்தில் மாசற்ற மனதுடன் நடப்பவரே, நேர்மையில் அனைத்தையும் செய்பவரே. மாசற்ற மனதுடன் நடப்பவரே, நேர்மையில் அனைத்தையும் செய்பவரே. உண்மையில் ஊன்றி நிலைப்பவரே, நன்மையை எவர்க்கும் நினைப்பவரே. உண்மையில் ஊன்றி நிலைப்பவரே, நன்மையை எவர்க்கும் நினைப்பவரே. இறைவாவும் இல்லிடத்தில் தங்கிட தகுதியுள்ளோர், தங்கிட தகுதியுள்ளோர். இறைவாவும் இல்லிடத்தில் நாவினால் நல்லதை சொல்பவரே, நட்பினை நலமாய் காப்பவரே. நாவினால் நல்லதை சொல்பவரே, நட்பினை நலமாய் காப்பவரே. இறையன்பு துணையில் வாழ்பவரே, இறைவனை மனிதரில் மதிப்பவரே. இறையன்பு துணையில் வாழ்பவரே, இறைவனை மனிதரில் மதிப்பவரே. இறைவாவும் இல்லிடத்தில் தங்கிட தகுதியுள்ளோர், தங்கிட தகுதியுள்ளோர். இறைவாவும் இல்லிடத்தில் புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 33-37 வரை. அவர்கள் கப்பர்நாகுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபோது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவருக்கும் கடைசியானராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றனர். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான எமதருமை சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒவ்வொருவரும்
தாழ்மையான உள்ளத்தை கொண்டும் சேவை மனப்பான்மையை கொண்டும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே சீடர்கள் தங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுள் யார் மிக பெரியவர் என்று வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்வில் இந்த உலகத்தின் பார்வையில் பெருமையாகவும் அதிகாரமாகவும் செல்வமாகவும் பலவற்றை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவின் பார்வையில் உண்மையான பெருமை என்பது தாழ்ச்சியும் சேவை மனப்பான்மையும் தான். இதைத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே 12 கூப்பிட்டு, எவர் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்புகிறாரோ அவர் அனைவருக்கும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று சொல்லி தாழ்மையின் மகத்துவத்தையும் மேன்மையின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கின்றார். மேலுமாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை திருவசனம் 11 நாம் பார்க்கின்றோம், உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும் என்று. அன்புக்குரியவர்களே, இந்த வாசகத்தின் மூலமாக நாம் அனைவரும் சேவை மனப்பான்மையை கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வாசகத்தின் மூலமாக நாம் எப்பொழுது தாழ்மையோடு வாழ்கின்றோமோ அப்பொழுது எளிதாக நாம் ஒவ்வொருவரையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எளிதாக நம்மால் ஒவ்வொருவரையும் இறைவனின் பாதத்திலே நம்மால் ஒப்படைக்க முடியும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக இன்று நமக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நான் உங்களோடு 2 இறை செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக நாம் ஒவ்வொருவரும் தாழ்மையான உள்ளத்தை கொண்டு வாழ வேண்டும். இதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருப்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கடவுளின் ஒரே மகனாகி இருந்தாலும் கடவுள் கொண்டிருந்த அனைத்து வல்ல செயல்களையும் குணநலங்களையும் அவர் கொண்டிருந்தாலும் தாழ்ச்சியோடு இந்த மண்ணுலகிலே ஒரு சாதாரண மனிதராக அவர் பிறக்கின்றார். தாழ்ச்சியோடு நம் ஒவ்வொருவருக்கும் உன்னத கடவுளாக அவர் திகழ்கின்றார். பாவம் தவிர அனைத்திலும் நம்மை போலவே அவர் வாழ்கின்றார். இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் பங்கெடுக்கின்றார். ஆனால் பாவத்தை மட்டும் அவர் விட்டொழிகின்றார். அன்புக்குரியவர்களே, அவருடைய தாழ்ச்சி எவ்வாறாக இருக்கின்றது என்று திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 2 இறை திரு வசனம் 5 - 11 நாம் பார்க்கின்றோம். மிக குறிப்பாக 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று. அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவரின் பாவத்தை ஏற்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து நம்மை தூய்மைப்படுத்தியிருக்கின்றார். இயேசுவின் தாழ்ச்சிக்கு இறை தந்தை கொடுத்த பரிசு என்னவென்று நாம் பார்த்தோம் எனில், பிலிப்பியர் ஆகமம் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 9 - 10 நாம் பார்த்தோம் எனில், எனவே கடவுளும் அவரை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அவர் அருளினார். ஆகவே இயேசுவின் பெயரால் விண்ணவர் மன்னவர் அனைவரும் மண்டியிடுவர். அன்புக்குரியவர்களே, இயேசு தாழ்ச்சியோடு வாழ்ந்ததால் இறை தந்தை அவரை ஒரு உன்னத நிலைக்கு உயர்த்தினார். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உன்னத இறைவனாக அவர் நமக்கு இன்று திகழ்கின்றார். நாமும் எப்பொழுது தாழ்ச்சியோடு வாழ்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக இறைவனின் பார்வையில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம். இதைத்தான் அனைத்து புனிதர்களும் புனிதைகளும் நமக்கு வெளிப்படுத்துகின்றார்கள். அவருடைய வாழ்விலே அவர்கள் தாழ்ச்சியோடு வாழ்ந்ததால் அவர்கள் இன்று நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டின் சிகரமாக அவர்கள் இன்று திகழ்கின்றார்கள்.
மேலுமாக இன்று நாம் அனைவரும் சேவை மனப்பான்மையை கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருப்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தான் வாழ்ந்த 33 வருட வாழ்க்கையிலே 30 வருடம் தனது தந்தையோடும் தாயோடும் சேவை மனப்பான்மையோடு வாழ்கின்றார். தன் தந்தையும் தாயும் சொல்லும் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மேலுமாக அவர் வாழ்ந்த அந்த 3 வருடங்களில் சீடர்களுக்கும் மக்களுக்கும் மேலாக உலகத்திற்கும் சேவை மனப்பான்மையை கொண்டு வாழ்ந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கின்றார், கடவுளின் வழி சேவை வழி, கடவுளின் வழி எவ்வழியோ அவ்வழியே என் வழி என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சேவைக்கு மிக முக்கிய எடுத்துக்காட்டாக இருப்பது யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைத்திரு வசனங்கள் 14 மற்றும் 15. இதிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடரின் கால்களை கழுவும் நிகழ்வை நாம் தியானிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைமகன் சீடர்களின் கால்களை கழுவி சேவையின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றார். சேவையின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இறை இயேசுவை நாம் பின்பற்றிய நாம் ஒவ்வொருவரும் அந்த சேவை மனப்பான்மையோடு வாழ இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தாழ்மையுடனும் சேவை மனப்பான்மையுடன் வாழ்வோம். நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமென். நற்கருணை நாதரே, எங்கள் இயேசுவே, ஒரு தாய் தேற்றுவது போல் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்றாட வாழ்வில் தேற்றுகின்றீர். கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் நாங்கள் துவண்டு போகின்ற பொழுது நீர் ஒரு தாயாக, தந்தையாக எங்களை தேற்றுகின்றீர். இதோ இந்த பாடல் வழியாக நாங்கள் உண்மையாகவே நீர் எங்களுடைய தாய் என்பதை உணர்ந்து கூப்பிடுகின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி அருள்வீராக. மார்போடு அணைக்கின்றவரே, இதோ எங்களை உம்முடைய மார்போடு அணைத்தருளும். எங்கள் வாழ்வில் நாங்கள் அன்பு செய்யாமல், அன்பு செய்யப்படாமலும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உம்முடைய மார்பிலை சாகின்ற பொழுது அதன் வழியாக உமது அன்பை பெறுகின்றோம் என்பதை உணரச் செய்தருளும். அந்த அன்பை நாங்கள் எங்களுடைய மார்பில் ஒருவர் சாய்கின்ற பொழுது பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய தகுதியை எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய மனக்கவலைகளை போக்கியருளும். குடும்பத்திலே வருகின்ற கவலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே வருகின்ற கவலைகள் அனைத்தையும் தீர்த்து எங்களை என்றும் ஒரு தாய் போல காத்தருள்வீராக. தேற்றுவது போல்
ஆண்டவரே, தடம் மாறி வழி மாறி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செல்கின்ற பொழுது கரம் பிடித்து எங்களை நடத்தியருள்வீராக. தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீரே ஒரு வழிகாட்டியாக இருப்பீராக. ஒரு சிறு குழந்தைக்கு எப்படி ஒரு தாயோ தந்தையோ தாங்கள் பயணிக்கின்ற பொழுது அவர்களை கரங்களை பிடித்து பயணிப்பார்களோ, அதே போல ஆண்டவராகிய நீர் எங்கள் கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவீராக. எனக்காக மரித்தவரே, என் பாவங்களை எல்லாம் சுமந்தவரே, நாங்கள் எத்தனையோ முறை எங்களுடைய பாவங்களால் மீண்டும் மீண்டுமாக உமக்கு சுமையை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் நீரோ எங்கள் ஒவ்வொருவரை மீது கொண்டுள்ள அன்பினால் மீண்டும் மீண்டுமாக எங்களுக்காக பாடுபட்டு மரிக்கின்றீரே. இவ்வளவு அளவு கடந்த அன்பு உம்மிடமிருந்து எப்படி எங்களுக்கு வருகின்றது? இயேசுவே, உம்மை பார்க்கின்ற பொழுது, உம்முடைய பாடுகளை தியானிக்கின்ற பொழுது, நாங்கள் அனைவரும் எங்களுடைய பாவங்களினால்தான் நீர் இவ்வளவு துன்பம் படுகின்றீர் என்பதை உணர்ந்து எங்களுடைய பாவத்தை குறைத்துக் கொள்ள வழிகாட்டியருளும். இயேசுவே, நாங்கள் எவ்வளவுதான் உம்மை விட்டு விலகி சென்றாலும் நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கின்றீர். நீர் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்துகின்றீர். எப்படி பிள்ளை ஒரு தாய் தந்தையை மறந்தாலும் ஒரு தாயோ தந்தையோ தன் பிள்ளையை மறப்பதில்லை என்பதற்கு உமது அன்பே சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் என்றுமே கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் நம்புகின்றோம். நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம் பாதையில் நடக்கவும், உம்மை விட்டு ஒரு நாளும் விலகிடாமல் இருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக நமது தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.